சென்னை திருவல்லிக்கேணியில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியின் போது ஏற்பட்ட தகராறு காரணமாக தாவேக பெண் நிர்வாகியை திமுக மற்றும் விசிக பெண் நிர்வாகிகள் தாக்கிய அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சம்பத்குமாரிடம் கேட்கலாம். சம்பத்குமார், தாவேக பெண் நிர்வாகி மீதான அத்துமீறிய தாக்குதலுக்கு காரணம் யார்? எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் மெட்ரோ குடிநீர் பைப் லைன் வழங்கியதில் ஏற்பட்ட தகராறில் தமிழக வெற்றி கழக பெண் நிர்வாகி மீது திமுக மற்றும் விசிக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தி பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளியாகியுள்ள அந்த சிசிடிவி காட்சியில் 5க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவர்கள் ஒருவரை தாக்கிக் கொள்வது போலும் அந்த சிசிடிவி காட்சியில் பார்க்க முடிகிறது. சிலர் தடுப்பது போன்றும், இந்த நிலையில் சட்டை அணியாத சில ஆண்கள் கையில் கற்களை வைத்து அந்த சுப்புலட்சி என்ற அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் தலை மீது ஓங்கி அடிக்கக்கூடிய காட்சிகள் தெளிவாக இருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் திமுக மற்றும் விசிக நிர்வாகிகள் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தாக்குதல் எதற்காக நடைபெற்றது என்பதை பார்க்கும்போது, திருவல்லிக்கேணி மீரா சாஹிப் தெருவை சேர்ந்த சுப்புலட்சுமி தமிழக வெற்றி கழக மகளிர் அணி நிர்வாகியாக செயல்பட்டு வருகிறார். கடந்த 27ஆம் தேதி அவரது வீட்டிற்கு அருகே ஒரு புதிய வீட்டிற்கு மட்டும் மெட்ரோ பைப் லைன் இணைப்பு வழங்க மெட்ரோ அதிகாரிகள் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள பல வீடுகளுக்கு இன்று வரை மெட்ரோ குடிநீர் வசதி இல்லாத நிலையில் ஒரே ஒரு வீட்டிற்கு மட்டும் விதிகளை மீறி பைப் லைன் வழங்கப்படுவதாக சந்தேகம் எழுந்ததை தொடர்ந்து சுப்புலட்சுமி உள்ளிட்ட அப்பகுதி மக்கள் சிலர் சேர்ந்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டுள்ளனர். இது குறித்து கேள்வி எழுப்பியதற்காக சம்பவத்திற்கு வந்த திமுக மற்றும் விசிக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. நாங்கள் நினைத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் லைன் தருவோம், நீங்கள் யார் கேள்வி கேட்க என கூறி மிரட்டியதாகவும் அந்த சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் திமுக மற்றும் விசிக நிர்வாகிகள் கூட்டமாக சுப்புலட்சுமியை கற்களால் தாக்கியதாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் தலை மற்றும் உடல் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்ட சுப்புலட்சுமி உடனடியாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளார். தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை மூலம் அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த முழு சம்பவமும் அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் திமுக மற்றும் விசிக நிர்வாகிகள் தாக்கும் காட்சிகள் தெளிவாக பதிவாகி இருக்கக்கூடியதும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சிசிடிவி காட்சிகளுடன் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் திமுக மற்றும் விசிக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயக்கம் காட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி தெரிவித்துள்ளார். புகார் அளித்து நாட்கள் கடந்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்றும் விசாரணை என்ற பெயர் வழக்கை தள்ளி போடுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல் பொது குடிநீர் வசதி அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டிய கேள்வி இருப்பதற்காக எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு பெண் அரசியல் நிர்வாகி மீது ஆளும் கட்சி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான விசிக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? இம்பாசிபிள். இதே போல சென்னை சிட்டி லிமிட்குள்ள மார்க்கெட் பிரைஸ் 5000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 2250 per square feet க்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at ஸ்ரீபெரும்புதூர் நியர் டோல். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.